காயீன் ஆபேலை கொலை செய்தான். காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயீனையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. இதனால் காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாடி வேறுபட்டது. காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஏதேன் தோட்டத்திலே தேவன் தடை பண்ணின விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்தார். அது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவம். காயினோ இப்போது தன் சொந்த சகோதரனை கொலை செய்து விடுகிறான். கொலை பாதகம் மகா பயங்கரமானது. காயினுடைய பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆதாமின் பாவம் சிறிய பாவமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயின் வித்திற்கும் சர்ப்பத்தின் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக இப்போது இரண்டு வித்திற்கும் இடையே பகை ஆரம்பித்திருக்கிறது. ஆவிக்குரியவர்களை மாம்சத்திற்கு உரியவர்கள் உபத்திரப்படுத்துவது பூர்வ காலம் முதலே இருந்து வருகிறது. மனுஷனுடைய மாம்ச சுபாவத்தினால் அவனுக்குள்ளே பொறாமை, கோபம், துர்க்குணம் ஆகியவை உருவாகிறது. மாம்சத்தில் உருவாகி இருக்கிற இந்த துர்க்குணங்கள் மனுஷருடைய ஆத்மாவில் பிரவேசிக்கும் போது அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். காயீன் கோபப்பட்டு தன் சொந்த சகோதரனையே கொலை செய்கிறான். இக்காலத்திலும் அநேகர் காயீனைப் போலவே பாவம் செய்கிறார்கள். ஆபேல் காயீனுக்கு இளைய சகோதரன். அவன் நற்குணம் உள்ளவன். ஆபேல் தன் சகோதரனாகிய காயீனுக்கு விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் காயீனுக்கு ஆபேல் மீது கோபமும் எரிச்சலும் உண்டாயிற்று. கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்றும் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றும் கேட்டார். ஆனால் காயீனோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆபேலுக்கு விரோதமாக காயீனுடைய எரிச்சல் அதிகரித்தது. காயீன் ஆபேல் மீது எரிச்சலும் கோபமும் பொறாமையும் பட்டு அவனை கொலை செய்கிறான். காயீன் தன் சகோதரன் ஆபேலை வஞ்சிக்கிறான். அவன் ஆபேலோடு சிநேகமாகவும் அன்பாகவும் இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறான். காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயீனும் ஆபேலும் வயல்வெளியில் இருக்கிறார்கள். நாம் வயல்வெளிக்கு போவோம் என்று காயீன் ஆபேலோடு சொன்னதாக செப்தூஜின் பதிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. காயீன் ஆபேலை கொலை செய்ததற்கு வேத பண்டிதர்கள் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். காயீன் ஆபேலை கொலை செய்வதற்கு அடிப்படை காரணம் காயீனுடைய துன்மார்க்கமும் அவனுடைய கொலை வெறியும் ஆகும். காயீனுடைய கிரியைகள் எல்லாம் துர்க்கிரியைகளாய் இருக்கிறது. ஆபேலுடைய கிரியைகளோ நற்கிரியைகளாய் இருக்கிறது. காயீன் ஒரு துன்மார்க்கன், ஆபேல் ஒரு நீதிமான். காயீன் ஆபேலை கொலை செய்ததினால் அவன் தேவனுக்கு விரோதமாக நேரடியாகவே கலகம் பண்ணுகிறான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். இதனால் காயீனுக்கு ஆபேல் மீது எரிச்சலும் கோபமும் உண்டாயிற்று. எரிச்சல் கொலைவெறி ஆயிற்று. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த வேளையில் இருந்தே மரணம் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஆனாலும் ஆபேல் சாகும் வரையிலும் அவர்களில் யாருக்கும் மரணம் வரவில்லை. இப்போதுதான் மனுஷர் மத்தியிலே முதல் முறையாக மரணம் வந்திருக்கிறது. இந்த பூமியிலே முதலாவதாக மரித்துப்போன ஆபேல் ஒரு நீதிமானாய் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பரிசுத்தவானாய் இருக்கிறார். ஆபேல் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர். இந்த பூமியிலே முதலாவதாக மரித்து கல்லறைக்கு போன ஆபேல் பரலோகத்தில் பிரவேசித்தார். இந்த பூமியிலே ஆபேலே முதலாவதாக மரித்தவர். அவர் கர்த்தருக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். ஆபேல் கர்த்தருக்காகவும் சத்தியத்திற்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் அவருடைய உபதேசத்திற்காகவும் மரித்தார். ஆகையினால் ஆபேலின் மரணத்தில் சாபம் இல்லை. ஆபேலின் மரணம் கிரீடம் சூட்டப்பட்ட மகிமையான மரணமாய் இருக்கிறது. காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இன்றும் உலகில் மார்க்க பேதங்களின் அடிப்படையில் யுத்தங்களும் இரத்தம் சிந்துதல்களும் நடைபெறுகின்றன. இது வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் முதலாவது கொலை. இது வயல்வெளியில் நடைபெறுகிறது.
தனிப்பட்ட கோபத்தினால் இது நிறைவேறிற்று.